டெல்லியில் பிரபல ரியல் எஸ்டேட் அதிபரை 60 கிலோமீட்டர் தூரம் போலீசார் விரட்டிச் சென்று கைது செய்தனர். காரணம் என்ன? டெல்லியைச் சேர்ந்தவர் சஞ்சீவ் ஜெயின். இவர் பார்ஸ்வத்நாத் டெவலப்பர்ஸின் துணை நிறுவனமான பார்ஸ்வத்நாத் லேண்ட்மார்க் டெவலப்பர்ஸ் என்ற நிறுவனத்தின் இயக்குநராகவும் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் உள்ளார். குருகிராமில் உள்ள DLF Phase 2வில் வசித்து வருகிறார். அவருக்கு எதிராக ரஜத் பாபர் என்பவர் டெல்லியில் உள்ள தேசிய நுகர்வோர் தகராறுகள் தீர்வு ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அதன் பேரில் சஞ்சீவ் ஜெயின் நேரில் ஆஜராக தேசிய நுகர்வோர் ஆணையம் உத்தரவிட்டது. ஆனால் சஞ்சீவ் ஜெயின் ஆஜராகவில்லை. இதையடுத்து அவருக்கு எதிராக ஜாமீனில் வெளியே வர முடியாத பிடி ஆணையை தேசிய நுகர்வோர் ஆணையம் பிறப்பித்தது. சஞ்சீவ் ஜெயினுக்கு எதிராக ஏற்கனவே நீதிமன்றம் பிறப்பித்த ஜாமீனில் வர முடியாத 3 பிடியாணைகளும் பிணையில் வரக்கூடிய வாரண்டும் நிலுவையில் உள்ளது. அவற்றை செயல்படுத்த ஷாஸ்தாரா காவல் நிலையத்துக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எனவே சஞ்சீவ் ஜெயினை பிடித்தாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. நேற்று முன்தினம் சனிக்கிழமை அவரை பிடிக்க போலீசார் முயன்றனர். ஆனால் அவர் காரில் தப்பிவிட்டார். என்றாலும் டெல்லி சிறப்பு அதிரடிப்படை போலீசார் விடாமல் 60 கிலோமீட்டர் தூரம் துரத்திச் சென்று விமான நிலையத்தில் வைத்து மடக்கி கைது செய்ததாக டெல்லி காவல்துறை துணை ஆணையர் சுரேந்திர சௌத்ரி தெரிவித்தார். இதன்பின் ஜெயினை நேற்று ஞாயிற்றுக்கிழமை தேசிய நுகர்வோர் தகராறு தீர்வு ஆணையத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாக போலீசார் கூறினர். சஞ்சீவ் ஜெயின் 32 ஆண்டுகளாக பார்ஸ்வத்நாத் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் தொடர்புடையவர். அவர் ரியல் எஸ்டேட் துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் கொண்டவர். நிறுவனத்தின் கட்டடக்கலை, கட்டுமானம் மற்றும் கொள்முதல் துறைகளை மேற்பார்வையிடுகிறார். அவர் கடந்த 2002ஆம் ஆண்டு பிப்ரவரியில் பார்ஸ்வத்நாத் டெவலப்பர்ஸின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டார். மேலும் அவரது தலைமையில் நிறுவனம் இந்தியா முழுவதும் 13 மாநிலங்களில் 37 நகரங்களில் விரிந்து பறந்து செயல்படுகிறது. பார்ஸ்வத்நாத் டெவலப்பர்ஸ் நிறுவனம் 1984இல் நிறுவப்பட்டது. தேசிய நுகர்வோர் குறைதீர்க்கும் ஆணைய குழுவில் ஆஜராக தவறியமைக்காக அவருக்கு எதிராக பிணையில் வெளிவர முடியாத பிடி வாரண்ட்கள் தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவுதானே என சிலர் அசட்டையாக இருப்பதுண்டு. அப்படி மெத்தனம் காட்டுபவர்களை எச்சரிக்கும் வகையில் டெல்லி போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கை அமைந்தது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.